எனக்கு ஒரு சந்தேகம். இந்த படத்துக்கு ஏன் மதராசின்னு டைட்டில் வச்சாங்க? துப்பாக்கின்னு வச்சிருக்கலாம். ஏ துப்பாக்கி தான் ஆல்ரெடி தளபதி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, துப்பாக்கி படத்துக்கு மதராசின்னு டைட்டில் வச்சிருந்தாலும் செட் ஆயிருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. மதராசிக்கு துப்பாக்கி வச்சிருந்தாலும் செட் ஆயிருக்கும். இல்ல? இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இத வந்து பேசிட்டு இருக்க ஏஜஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சொல்றேன். படமாங்க இது? ஆக்ஷன் படமா இது? கிடையாது. பியூர் லவ். உங்க வீட்டு லவ் இல்ல, எங்க வீட்டு லவ் இல்ல. சரியான லவ்ங்க. ஏஆர் முருகதாஸ் ஆக்ஷன் படம் எடுக்கிறேன்ற பேர்ல அப்படியே ஆக்ஷன் மேலாப்ல சாயம் பூசி பியூரான ஒரு லவ் ஸ்டோரி நமக்கு டெலிவரி பண்ணியிருக்காரு. சரியான லவ். லவ்வுக்காக ஒருத்தன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான் அப்படின்றத எவ்வளோ அழகா காமிச்சிருக்காரு தெரியுமா? நிறுத்து நிறுத்து. படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கிட்ட ஆச்சு. இப்போ வந்து நீ ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்க ஏஜஸ்ன்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலாக நான் படம் அப்பவே பார்த்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்துட்டு உங்ககிட்ட தெளிவான ஒரு ரிவ்யூவை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நம்ம கோலிவுட்ல இருக்க சீனியர் பேட்ச்ல ஒரு முக்கியமான ஆள் தான் ஏஆர் முருகதாஸ். நிறைய நல்ல படம் கொடுத்துருக்காரு. சில படங்கள் சரியா ஒர்க் அவுட்டும் ஆகல. அதனால கொஞ்சம் கோலிவுட்டை விட்டு வெளியே போயிட்டு திருப்பி உள்ள வந்துட்டு இங்க ஒருத்தன் இருக்கண்டா அப்படின்னு நமக்கு தெரிய வச்சிருக்காரு. எஸ்கே லாஸ்ட் செப்டம்பர் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு துப்பாக்கியை கொடுத்தாரு. துப்பாக்கி வந்து வேலை செஞ்சிருக்கா செய்யலையா அப்படின்ற மாதிரி இந்த மதராசியை நமக்காக கொடுத்துருக்காரு எஸ்கே. ஆக்டிங்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அந்த சலம்பல சலம்பல ட்ராக் ரிலீஸ் ஆனப்போ நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இப்போ மொத்தமாக படத்தில் அந்த வீடியோ சாங்காக பார்க்கும்போது அவரோட டான்ஸு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஆடிருக்காரு. ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப எஃபர்ட்லாம் போட்டு இது பண்ணாமல் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக ஆடிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி ஆக்டிங்குமே ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காரு எஸ்கே. ஏஆர் முருகதாஸ் எஸ்கே வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு இந்த டைட்டில் அதெல்லாம் வந்தப்போ பார்க்கும்போதே ஒரு பக்கா ஆக்ஷன் மாதிரி தெரிஞ்சு. இருந்துமே ஏஆர் முருகதாஸ் எஸ்கேவை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஏன்னா எஸ்கேக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகம். அவங்கெல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா எஸ்கேட்ட இருந்து ஒரு சின்ன ஹியூமரஸ் ஒரு சின்ன காமெடி அப்படியே ஜாலியாக அவரோட அந்த மேனரிசம்லாம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அது இந்த படத்தில் இப்படி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் சூப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காரு. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் எந்த எஸ்கே நம்மலாம் இவ்வளோ நாள் பார்த்துருக்கோமோ அந்த எஸ்கேவும் உள்ள வச்சு இதுக்கு முன்னால் நம்ம எந்த எஸ்கேவை பார்க்கலையோ அதுவுமே செகண்ட் ஹாஃப்லலாம் வச்சு சூப்பராக பிளண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டெலிவரி பண்ணியிருக்காரு. ஹியூமரஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எஸ்கேவோட மேனரிசம் மூலமாக அவர் டெலிவர் பண்ணனால. அப்புறம் ஹீரோயின் ருக்மணி வசந்த் அவங்கள பற்றி சொல்லவா வேணும். கன்னடாவில் ஆல்ரெடி பீர்பால்னு ஒரு படம் பண்ணிப்பாங்க. அது நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் சப்தசாகரதாச்சேலோ எல்லாத்துக்குமே தெரியும். நான் ஆல்ரெடி அந்த ரவுண்ட் டேபிளில் வந்து இந்த படத்தை பற்றி பேசியிருப்பேன். அப்போ வந்து ருக்மணியை பற்றி ப்ரைஸ் பண்ணி நாங்கள் போட்டிருப்போம். உண்மையிலுமே அவங்களோட கேரக்டரை அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் சைடும் வந்து நிறைய ஆடியன்ஸ் அவங்க கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்திலே ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஹீரோயினுக்கு வந்து இந்த ஏஆர் முருகதாஸ் ட்ரீட் பண்ண விதம் அது நல்லாவே இருந்துச்சு. என்னன்னா நார்மலாக ஹீரோயினோட இன்ட்ரோனா எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அவங்க கண்ணை காட்டுறது, காது காட்டுறது, அப்புறம் வந்து லிப்ஸை காட்டுறது இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. என்னதான் இது நம்ம பார்த்து பார்த்து பழகிட்டாலுமே அது வந்து யாருக்கு ஷாட் வைக்கிறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ ருக்மணிக்கும் அந்த இன்ட்ரோ ஷாட் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ், லிப்ஸ், அப்புறம் காது, நெக் இதெல்லாம் அப்படியே காட்டுவாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றது? ரொம்ப அழகா இருக்குங்க. என்னதான் இந்த கிளாமரு, மோனிகா அது இது அப்படிலாம் நம்ம போனாலுமே, எண்ட் ஆஃப் த டே ஒரு அழகா, ஆத்மார்த்தமா ஒரு குடும்ப பெண், அதாவது இந்த மாலதி அப்படின்ற ஒரு கேரக்டர தான் நம்ம எல்லாமே தேடுவோம். அந்த மாரி ஒரு ரோல சூப்பரா பண்ணியிருக்காங்க ருக்மணி. அப்புறம் இதெல்லாம் போக பிஜு மேனன், விக்ராந்த், சபீர், வித்யுத் இவங்கலாம் சூப்பரா ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா அப்படின்னு ட்ரைலர்லயே அந்த டயலாக் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்பவுமே புடிச்சுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொஞ்சம் கூட இறக்காம வித்யுத் சூப்பரா பண்ணிட்டாருங்க. இந்த மொத்த படத்தையுமே ஒரு படி மேல தூக்கிட்டாருன்னா அது வந்து வித்யுத் தான். இந்த ஆரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி சோசியல் மீடியால நம்மலாம் அடிக்கடி பேசிட்டே இருப்போம். வித்யுத் வந்து அதை சூப்பரா எடுத்துட்டு வந்து ஸ்கிரீன் முன்னால் நிறுத்தியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் சொல்லியிருந்தாரு, நிறைய படத்துக்கு அவர் வந்து வில்லனா கேட்டுட்டு இருந்திருக்காங்களாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து. யாருக்குமே வந்து அவர் எஸ் சொல்லல. ஆனா முருகதாஸ் சாருக்கு வந்து எஸ் சொல்லியிருக்காரு. ஏன்னா துப்பாக்கில முருகதாஸ் பண்ண வேலை அப்படி. இதுலயும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. கொஞ்சம் கூட அந்த ரோல டவுன் பண்ணாம கடைசி வரைக்கும் ஹையாவே வச்சு படத்தை சூப்பரா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர்ல. அப்புறம் சபீர் அவரும் அவரோட கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய படங்கள்ல யூஸ் பண்ணலாம். அப்புறம் பிஜு மேனன், விக்ராந்த் இவங்களோட காம்போவும் நல்லா இருந்துச்சு. பிஜு மேனன் வந்து சூப்பரா உண்மையிலுமே ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒருத்தங்க சிஏஏல இருந்தா என்னெல்லாம் எப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சூப்பரா அதுவும் எழுதியிருக்காங்க அந்த கேரக்டருக்குமே. விக்ராந்த் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் நிறைய படங்கள்ல அவரெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா ஏன் யூஸ் பண்ண மாட்றாங்கன்னு தெரியல. சரி ஓவரால் படம் எப்படி இருக்கு ஏஜஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, படம் 500 கோடிலாம் அடிக்குமான்னு தெரிலங்க. ஏன்னா பேன் இண்டியா ரிலேட்டடா அவங்க எதுவுமே வைக்கணும்னு வைக்கல. ஐட்டம் சாங் இல்ல. எந்த கேமியோவும் அன்வான்டடா உள்ள இழுத்துட்டு வரல. அதனால 500 கோடிலாம் டவுட்டு தாங்க. அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன்,
ஏங்க படம் நல்லா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு முருகதாஸ் வந்து அவரோட ரைட்டிங்ல ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அது சூப்பரா டெலிவரியும் பண்ணியிருக்காரு. டீட்டெயிலிங்லாம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. சில ஃப்ளாஸ்லாம் இருந்தாலுமே, அந்த ஃப்ளாஸ்லாம் சரி எதுக்கு எடுத்துக்கிட்டு படம் அடுத்தடுத்து மூவ் ஆகுதுல்ல, அடுத்தடுத்து நல்லா இருக்குல்ல, சூப்பரா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு அந்த மாரி ஒரு ரூட்ல போயிடுது. ஃப்ளாஸ்லாம் இருந்தாலுமே சரி இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நமக்கு தோணும். தேவையான கேரக்டர்ஸ மட்டும் உள்ள வச்சு, அந்த கேரக்டரும் சூப்பரா யூஸ் பண்ணி, படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பர்ஃபெக்ட்டான அந்த கேரக்டர் ஆர்க்ன்னு சொல்லுவாங்க. அந்த இத வந்து எல்லா கேரக்டருக்குமே முடிஞ்ச அளவுக்கு அவர் புஷ் பண்ணி நமக்கு குடுத்துருக்காரு. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இது ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்றத தாண்டி எனக்கு இதுல இருந்த லவ் வந்து ரொம்பவுமே புடிச்சிருச்சுங்க. இந்த வருஷத்துல இந்த 2025ல நெறைய ஃபிலிம்ஸ் பார்த்திருப்போம். எல்லாத்துலயும் இதுல என்ன சொல்றது? ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் லவ்னா அது வந்து இந்த மதராசில நான் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல நான் மதராசிய ஆட் பண்ணுவேன். ஏன்னா, அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுவும் அந்த எஸ்கே இந்த ருக்மணி அவங்கள வந்து 2 கேரக்டரா உள்ள கொண்டு வந்திருந்தாங்கல்ல. ரகு, மாலதின்னு சொல்ட்டு. அவங்க 2 பேத்துக்கும் இருந்த அந்த இடையில இருந்த காம்பினேஷன் நல்லாவே இருந்துச்சு. அந்த எர்த்குயிக் சீன்லாம் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆயிருச்சுங்க. இவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலப்பா, இவங்களுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பிரிக்காம எல்லாருக்குமே அந்த சீன் புடிச்சிருந்துச்சு. எல்லாருமே லைட்டா மெல்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் அந்த தங்கப்பூவே சாங்ல வந்து அவரு குழந்தைய கேட்பாரு. அவங்க குடுக்காம போயிருவாங்க. திருப்பி இவங்க வந்து எடுத்துட்டு எஸ்கே கையில குடுக்கும்போது, அந்த ரகு, மாலதி அப்படின்ற அந்த 2 கேரக்டருக்கு உள்ளான லவ் வந்து சூப்பரா நம்ம எல்லாத்துக்குமே போர்ட்ரே ஆகுது. தங்கப்பூவே சாங்லாம் தியேட்டர்ல சொல்லவே வேணாம். நான் இந்த ஆல்பம்லாம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்காக வீடியோலாம் போட்டு, "நண்பர்களே இந்த ட்ராக்க கேளுங்க. அருமையா இப்படி ஒரு ட்ராக் வந்திருக்கு" அப்படின்னு உங்களுக்கெல்லாம் சஜெஸ்ட் பண்ணேன். எத்தன பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா படம் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த பாட்டுக்கு வந்து நெறைய பேர் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. யார கேட்டாலும், "ஏய் தங்கப்பூவே கேட்டியா? தங்கப்பூவே கேட்டியா? அந்த பாட்டு சூப்பரா இருக்கு" அப்படின்னு என்ட்டயே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ! ஓகே. அப்பலாம் நீங்கலாம் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலல்ல? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக நான் போட்டுட்டு இருப்பேன். இனிமேலும் போடுவேன். ஸோ பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உண்மையிலேயுமே நல்லா இருந்துச்சுங்க. ஆரம்பத்திலேயே அந்த ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் வச்சிரணும். எஸ்கேவோட டான்ஸு, ஆடியன்ஸ்க்காக ஒரு பீட், ஹை பீட் அப்பலாம் போயிட்டு, அத அப்படியே முடிச்சுட்டு, அப்புறம் நெறையா சாங்ஸ் வந்து அப்படியே மான்டேஜ்லயே போச்சு. எல்லாமே பர்ஃபெக்ட்டா படத்துல செட் ஆச்சு. எல்லா சாங்குமே. இப்ப வந்து சில சாங் நம்ம கேட்போம். அந்த சாங் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டுருப்போம். சில சாங் நம்ம கேட்டுருக்க மாட்டோம். ஆனா அது வந்துச்சுன்னா, "என்னடா இப்ப எதுக்குடா சாங்கு?" அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இந்த படத்துல அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. எந்த சாங் வந்தாலுமே அது கரெக்ட்டா உட்கார்ந்திருக்கு. அத சூப்பரா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்ற மாரி நமக்கு இருக்கு. படம் இடையில அப்படியே கொஞ்சம் லைட்டா கஜினி படத்தோட வாட அடிச்சுது. ஆனா தப்பில்ல. கஜினி நல்ல படம் தானே. ஏ.ஆர். முருகதாஸே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இது லைட்டா கஜினியோட இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. அந்த ப்ரீ கிளைமாக்ஸ்லலாம் எஸ்கேக்கு வந்து அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லிட்டு அந்த டெலியூஷன் வந்து அவர் எப்படி இது பண்ணுவாரு அப்படின்றத சூப்பரா அவர் வந்து நடிச்சிருந்தாரு. ஓ! எஸ்கே இப்படிலாம் நடிப்பாரா? அப்படின்றது அவரோட ஆக்டிங் ஸ்கில்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் இந்த படத்துல. படத்துல நெகட்டிவே இல்லையா ஏஜஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் இருக்கு. இருந்துட்டு போட்டும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல, ஃப்ளாஸ் இருந்தாலும் அது பெருசா அத எடுத்துட்டு வந்து முன்னால இந்த ஃப்ளாஸ பாரு அப்படின்ற மாரி நமக்கு எந்த சீனுமே இல்ல. படம் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. ஃப்ளாஸ் இருந்தாலும் அது அப்படியே போயிடுது. ஸோ அதனால பிரச்சனை இல்ல. அவங்க ஒண்ணும் நமக்கு வந்து ஹைப்ப ஏத்தி, படத்த பத்தி அப்படி இப்படின்லாம் எதுவும் பண்ணி யாரையும் ஏமாத்தல. ப்ரீ ரிலீஸ்க்கு முன்னால அப்படியே சைலன்ட்டா இருந்தாங்க. இப்படி ஒரு படம் வருது அப்படின்ட்டு ஒரு நீட்டான ஒரு டெலிவரி தாங்க. ஓகே இந்த ஒரு விஷயத்த மட்டும் பேசிட்டு வீடியோவ முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். கெஸ் வாட்? எப்பவுமே ரிவ்யூ எண்ட்ல நம்ம எத பத்தி பேசுவோம்? மியூசிக் அனிருத். எஸ்கே அண்ட் அனிருத் இவங்களோட மியூசிக்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இன்னைக்கு வந்து பிளேலிஸ்ட்ல போயிட்டு எஸ்கே அனிருத் காம்போ அவங்க என்ன மியூசிக்லாம் வந்திருக்குன்னு பாருங்களேன். எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அந்த மாரி தான் இதுலயுமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா லைட்டா ஏதோ மிஸ் ஆன மாரி தோணுச்சு. சில டைம் என்ன தோணுச்சுன்னா, ஒருவேள அனிருத்துக்கு இருக்க பிஸியான ஸ்கெட்யூல்ல இடையில வந்து இந்த மதராசி வேலைய பார்த்துட்டு அப்படியே மத்ததுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஈவன் தோ தங்கப்பூவே சூப்பரா இருந்துச்சு. அது போக இன்னொரு ருக்மணி பாடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த சாங்குமே நல்லா இருந்துச்சு. பேக்கிரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா அனிருத் எஸ்கே காம்போன்னு வரும்போது, இத விட இவங்கலாம் சூப்பரா குடுத்துருக்காங்க. நீங்க அந்த காக்கி சட்டையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரூப்பர் தீம்லாம் வந்து இன்னுமே என் பிளேலிஸ்ட்ல வந்து அடிக்கடி கேட்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஃபயரா இருக்கும். இதுல நெறைய பிஜிஎம்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு, இதுக்கு முன்னால வந்ததெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாரி தோணுச்சு. அப்புறம் படம் ஸ்டார்ட்டிங்லயே வந்து அந்த கிரெடிட்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு பிஜிஎம் வந்துச்சு. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் படம் இன்ட்ரல் பிளாக்குக்கு முன்னாடி வந்த பிஜிஎம்லாம் அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் எல்லாமே நல்லா இருக்கு. குறை சொல்ற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பிஜிஎம்னாலேயே வந்துட்டு படம் இன்னும் கொஞ்சம் கிரிப்பான மாரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் அதிகமா இருந்த மாரி எனக்கு தோணுச்சு. அதுக்குன்னு படம் ஸ்லோலாம் கிடையாது. கொஞ்சம் டியூரேஷன் அதிகமா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த்த வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஏத்தியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் மியூசிக்லாம் கரெக்ட்டா உட்கார்ந்துருந்துச்சு. ஓவரால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். நீங்க படத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்க? படம் பார்த்துட்டு உங்களுக்கு படம் புடிச்சிருந்தா, புடிக்கலையா? எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வேற எந்த படத்தோட ரிவ்யூ வேணும்? இந்த பாட்ட பத்தி பேசு ஏஜஸ், இவர பத்தி பேசு ஏஜஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்காக வீடியோ கொண்டு வந்துட்டே இருக்கேன். ஸோ நீங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஏஜஸ்.